ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் 360. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சன்னாவை வச்சு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு கருப்பு முக்கடலை எடுத்திருக்கேன். அதே பவுலில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நான் ஒரு 10 மணிக்கு ஊற போட்டேன். காலையில் ஒரு 8 மணிக்கு நான் அரைச்சேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பும் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு மெலிசா தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்தி, குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். சைட் டிஷ் பீனட் சட்னி பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.